நபி தோழர்களை தௌஹீத் ஜமாத் எங்கயாவது திட்டுனுச்சா? இமாம்களை திட்டுனுச்சா? இமாம் ஷாஃபியை திட்டணுமா? இமாம் அபு ஹனீஃபாவை திட்டணுமா? இமாம் மாலிக்கை திட்டணுமா? அஹ்மது பின் ஹம்பலை திட்டணுமா? எந்த இமாமையும் நாம திட்டுனது கிடையாது. எந்த நபி தோழரையும் நாம திட்டுனது கிடையாது. என்ன சொல்லுகிறோம்? இவர்கள் பின்பற்றுவதற்கு தகுந்தவர்கள் அல்ல. நபி தோழர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் தான். நபி தோழர்கள் பெரும் தியாகிகள் தான். அவர்களுடைய சிறப்பும் நம்முடைய சிறப்பும் ஒன்றாக முடியாது. அவர்கள் அரை கை அளவு தர்மம் செய்தால் கூட, நாம் உஹது மலை அளவு தங்கத்தை கொட்டி கொடுத்தால் கூட இரண்டும் சமமாக முடியாது. அவர்களுடைய இஹ்லாஸ் உச்சபட்சமானது. அவர்கள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், இறைவனால் சுவனத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதுல எல்லாம் தௌஹீத் ஜமாத்துக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க்கம் அதை சொல்லுகிறது, நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நபி தோழர்களின் சிறப்புகளை மக்களுக்கு கொண்டு செல்கிறோம். அந்த நபி தோழர்கள் தான் நமக்கு திருமறை குர்ஆனை தொகுத்து கொடுத்தார்கள், மக்களுக்கு சொல்லுகிறோம். மாற்று கருத்தை இல்லை. எங்கே மாற்று கருத்து வருகிறது? அவர்கள் சிறந்தவர்கள் என்பதனால், அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் மார்க்க ஆதாரங்களாக ஆகிவிடுவார்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சத்திய முழக்க மாநாட்டில் இறை செய்தியை இறுகப்பற்றிய இப்ராஹிம் நபி என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏராளமான இறை தூதர்களை இறைவன் இந்த உலகத்தில் நியமித்திருக்கிறான். இறைவன் தன்னுடைய வழிகாட்டுதல்களை, உபதேசங்களை, அறிவுரைகளை தனது தூதர்களின் வாயிலாக இந்த மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அல்லாஹ் எடுத்துரைத்திருக்கிறார். இவ்வாறு இறை தூதர்களின் வாயிலாக அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி மக்களுக்கானதாக வழங்கப்பட்டதோ அதைத்தான் இஸ்லாம் இறை செய்தி என்று வகைப்படுத்துகிறது. இந்த இறை செய்தி தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம். மார்க்கம் என்று நாம் ஒரு விஷயத்தை பின்பற்றுவதாக இருந்தால் அது இறை செய்தியின் அடிப்படையில் அமைந்ததாக இருக்க வேண்டும். இறைவனிடமிருந்து அருளப்பட்ட செய்தி எதை நமக்கு அறிவுறுத்துகிறதோ, எதை நமக்கு சட்டமாக சொல்லுகிறதோ, ஹலால் என்று தீர்மானிக்கிறதோ, ஹராம் என்று தீர்மானிக்கிறதோ, அது மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது. அதை தவிர்த்து வேறு யாருடைய சொந்த கருத்துக்களும் சுய கருத்துக்களும் மார்க்கத்தின் மூல ஆதாரங்களாக ஆகிவிடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படையான கொள்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சில காரண காரியங்களோடு நமக்கு எடுத்துரைக்கின்றான். திருமறை குர்ஆனிலே இறைவன் பேசுகிற பொழுது, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த இஸ்லாத்துக்கு உரிமையாளன், இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரன், இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற அடிப்படையை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் தான் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இந்த மார்க்கத்தினுடைய உரிமை, இந்த மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உரித்தானது. இந்த மார்க்கத்தில் என்ன சட்டத்தை இயற்ற வேண்டும், அந்த அதிகாரம் அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் எதை அனுமதிக்க வேண்டும், அந்த அதிகாரம் அல்லாஹ்வின் கரத்தில் தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் எதை தடுக்கப்பட்டதாக ஆக்க வேண்டும், அது அல்லாஹ்வின் கரத்தில் தான் இருக்கிறது. இப்படி இந்த மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒட்டுமொத்த உரிமையுமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் உரித்தானது என்பதை இந்த வசனத்தில் இறைவன் பேசுகிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்தில்
அல்லாஹ்வுக்கு உரிமை படைத்த இந்த இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக நாம் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்திற்கு உரிமையாளன் எவனோ அந்த அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியில் அந்த வழிபாடு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியில் இந்த சட்டம் இருக்கிறதா என்பதை உற்று நோக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் இஸ்லாம், அது மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தின் அடிப்படையாக நமக்கு கற்றுத் தருகிறார். இதை இன்னொரு இடத்திலேயும் இன்னும் சற்று விவரமாக இறைவன் பதிவு செய்கிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு எந்த செய்தி அருளப்பட்டதோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நீங்க பின்பற்றுவதாக இருந்தால், மார்க்கம் என்று ஒன்றை செய்வதாக இருந்தால், இஸ்லாம் என்று ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியின் அடிப்படையில் செய்யுங்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளனை தவிர்த்து வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் சொல்லல, இறைவனுடைய இறை செய்தியில் இல்லை, இதோ அந்த மனிதர் சொன்னார், இந்த மனிதர் சொன்னார் என்று மற்றவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்க ஆதாரமாக பின்பற்றி இறை செய்தியில் இல்லாததை எல்லாம் இஸ்லாம் என்று நம்பி மார்க்கத்துக்கு வேறு பொறுப்புதாரிகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இஸ்லாம் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால், இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான், இந்த மார்க்கத்திற்கு உரிமையாளன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால், அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி வந்திருக்கிறதோ அதை மட்டும் நீங்க பின்பற்றுங்க. இல்ல வேறு வேறு பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் இந்த மார்க்கத்துக்கு ஓனர் இல்ல, அல்லாஹ் மட்டும் இந்த மார்க்கத்துக்கு உரிமை படைத்தவன் இல்ல, நிறைய உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தா அவங்க கருத்துக்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இஸ்லாம் சொல்லுதா? அப்படி முஸ்லிம் நம்ப முடியுமா? அப்படி நம்பினால் அது இஸ்லாம் சொல்லுகின்ற கலிமாவிற்கு உரித்தான நம்பிக்கையாக இருக்குமா? இருக்காது. அப்ப நாம நம்புவதாக இருந்தால், மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால், இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளன் எவனோ அந்த அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இந்த வசனமும் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், உங்களுக்கு எந்த செய்தி அருளப்பட்டதோ அதை மட்டும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதை மட்டும்தான் நீங்கள் மார்க்கம் என்று பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி வேறொரு செய்திக்கு வேறொரு அடிப்படையை மார்க்க ஆதாரமாக கொள்ளக்கூடாது என்று இந்த வசனமும் நமக்கு எடுத்துரைக்கிறது. இது போன்று திருமறை குர்ஆன் முழுவதும் நாம் புரட்டி பார்த்தால் நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அது மட்டும்தான் இஸ்லாம். ஏனென்றால் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுடைய செய்திகள் மட்டும்தான் மார்க்கத்தின் ஆதாரங்களாக அமையும் என்கின்ற அடிப்படையை நமக்கு கற்றுத் தருகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த அடிப்படைக்கு மாற்றமாக இஸ்லாம் கற்றுத்தருகிற இந்த அடிப்படை கொள்கைக்கு எதிராக மனிதர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்க ஆதாரமாக ஆக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இறை செய்தி என்றால் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. அந்த செய்தி நமக்கு இரண்டு விதத்தில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று திருமறை குர்ஆன், மற்றொன்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். இந்த ரெண்டும் தான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. ஒன்னு குர்ஆன், இன்னொன்று அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற ஹதீஸ்கள். இதுதான் இறை செய்தின்னு சொல்றோம்.
இதை மட்டும்தான் இஸ்லாத்தின் ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது, இன்றைக்கு இதற்கு மாற்றமாக மனிதர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்க ஆதாரமாக ஆக்கக்கூடிய கொள்கையிலே பலர் இருப்பதை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் இருக்கிறாங்க? 4 மதுஹபுகள்ல ஏதேனும் ஒரு மதுஹபை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கலாம். நீங்கள் ஷாஃபியாக இருக்க வேண்டும், அல்லது ஹனஃபியாக இருக்க வேண்டும், மாலிகியாக இருக்க வேண்டும், அல்லது ஹம்பலியாக இருக்க வேண்டும். இப்படி 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒரு மதுஹபை நீங்கள் சார்ந்து இருந்தால்தான் நீங்கள் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த தௌஹீது பிரச்சார மக்களிடத்திலே வேரூன்றுவதற்கு முன்னால் தமிழகத்தில் பல்வேறு பள்ளிவாசல்களில் போர்டு வச்சிருப்பாங்க. என்ன போர்டு? 4 மதுஹபுல ஏதேனும் ஒரு மதுஹபை சார்ந்தவர் தான் இந்த பள்ளிவாசலில் தொழ வேண்டும், அவரை தவிர வேறு யாருக்கும் இந்த பள்ளிவாசலில் அனுமதி இல்லை என்று பள்ளிவாசல்களில் அறிவிப்பு பலகை வைத்திருக்கின்ற அளவுக்கு மதுஹபினுடைய வெறி மக்களிடத்தில் அதிகமாக காணப்பட்டது. ஷாஃபியா நீரி அல்லது ஹனஃபியா இருக்கணும், மாலிகியா இருக்கணும், அல்லது ஹம்பலியா இருக்கணும். 4 மதுஹபுல ஏதேனும் ஒன்றை சார்ந்திருந்தால்தான் நீ முஸ்லிம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்கியிருந்தாங்க. இந்த மதுஹபுங்கிறது என்ன? 4 இமாம்கள். இமாம் ஷாஃபியை பின்பற்றக்கூடியவர்கள் ஷாஃபி மதுஹபினர். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்துக்களையும் அவருடைய மாணவர்களுடைய கருத்துக்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் ஹனஃபி மதுஹபினர். இமாம் மாலிக்குடைய கருத்துக்களையும் அவருடைய மாணவர்களுடைய கருத்துக்களையும் மார்க்க ஆதாரமாக பின்பற்றக்கூடியவர்கள் மாலிக் மதுஹபினர். இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய கருத்துக்களையும் அவருடைய மாணவர்களுடைய கருத்துக்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் ஹம்பலி மதுஹபினர். இப்படி மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மதுஹபுகளை சார்ந்திருக்க வேண்டும் சொல்றாங்களே, இதை இஸ்லாம் சொல்லி தந்ததா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையும் நமக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது, இமாம் ஷாஃபியை பின்பற்றணும், இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றணும் என்று மனிதர்களுடைய கருத்துக்களை ஆதாரங்களாக முன்வைக்கிறாங்களே, இது இஸ்லாத்தின் அடிப்படையா? இது மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு உகந்த கொள்கையா? இல்லை. அவ இப்படி ஒரு சாரார் மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மதுஹபுகள் என்கின்ற பெயர்ல சென்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மதுஹபுகள் கூடாது என்று சொல்வார்கள். ஆனா இவர்களும் மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக எடுப்பார்கள். எப்படி? நபி தோழர்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம் தான். நபி தோழர்களுடைய காலத்தில் வாழ்ந்த தாபீன்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம் தான். அதற்கு பின்னால் வந்த தபா தாபீன்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம் தான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வாழ்ந்த இமாம்களுடைய கருத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இப்படி ஒரு சாரார் போறாங்க. இவங்க தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். ஏற்கனவே நாம பார்த்தவர்கள் தங்களை ஷாஃபியாக்கள் அழைச்சுக்குவாங்க, ஹனஃபியாக்கள் அழைத்துக் கொள்வார்கள். இப்படி ஏதேனும் ஒரு இமாமை சார்ந்து அந்த இமாமுடைய கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்று சென்றவர்கள் மதுஹபுவாதிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்வார்கள். எல்லாரையும் பின்பற்றணும்னு போறாங்கல்ல, நபி தோழர்களை பின்பற்றணும், தாபீன்களை பின்பற்றணும், தபா தாபீன்களை பின்பற்றணும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று கொள்கையை சொல்லுகிறார்களே, இவர்கள் தங்களை சலஃபியாக்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். இந்த 2 விதத்திலேயும் மனித கருத்துக்களை மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்களாக ஆக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணாக வழிகட்ட கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அப்ப இது எப்படி மார்க்க அடிப்படையில் சரியானதா, இது மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு உகந்ததா என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் அடிப்படை என்பது
இறை செய்தி மட்டும்தான், வஹி செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்தியை எடுத்துரைத்தார்களோ அதுதான் இறை செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு 2 செய்தியை தான் எடுத்துரைத்தார்கள். ஒன்று திருமறை குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ்கள். இந்த 2 மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தியை தவிர வேறு எந்த தனி மனிதருடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரமாக ஆகாது என்ற இஸ்லாத்தின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற வழிகேடை நோக்கி மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை நோக்கி ஏன் செல்கிறார்கள் தெரியுமா? பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த அசத்தியவாதிகளுடைய கொள்கையை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிற பொழுது அதில் ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ளலாம். என்ன விஷயம்? எப்போதெல்லாம் வழிகேடுகள் தோன்றுகிறதோ அதற்கு அடிப்படை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நபரின் மீதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரின் மீதோ வைக்கின்ற அளவுக்கு அதிகமான நேசம், அளவுக்கு அதிகமான பக்தி, இதுதான் வழிகேட்டை நோக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மக்களை அழைத்து சென்றிருக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இந்த கிறிஸ்தவர்கள் யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த சமயத்தில் அவரை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட மக்கள் தான். ஆனால் காலப்போக்கிலே ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு தன்னை இறை தூதர் என்று வாதிட்ட ஈசா நபி அவர்களை அவர்கள் இறை தூதர் என்கின்ற அந்தஸ்தை தாண்டி வரம்பு மீறி புகழ ஆரம்பித்தார்கள். இவர் இறை தூதர் அல்ல, இவர் சாதாரண மனிதர் அல்ல, கடவுளின் குமாரர், இறைவனுடைய மகன் என்கின்ற அளவுக்கு ஈசா நபி அவர்களின் மீது எந்த அளவுக்கு நேசம் வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதை தாண்டி நேசம் என்கின்ற பெயரிலே பக்தியாக கண்மூடித்தனமாக மார்க்க வரையறையை மீறி அந்த ஈசா நபி அவர்களே சொல்லாத அளவுக்கு அந்த நபியை கடவுள் என்ற நிலைக்கு உயர்த்தினாங்க. அங்கேதான் கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு வழிகேடு பிறந்தது. அதே போல கிறிஸ்தவர்களை பற்றி இறைவன் குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் பேசுகிற பொழுது வல்லதீன இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்வை விடுத்து தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிமார்களையும் கடவுள்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்களுடைய மத குருமார்களையும் தங்களுடைய பாதிரிமார்களையும் கடவுள்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள். கடவுள்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்கன்னா அவர்களை யாராவது போய் இறைவன் சொன்னாங்களா? எந்த கிறிஸ்தவர்களாவது எந்த யூதர்களாவது தங்களுடைய மதகுருமார்களை பாதிரிமார்களை பார்த்து நீங்கள் தான் எங்களுடைய கடவுள் என்று சொன்னார்களா? அப்படி சொல்லல. அவர்களை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதோ அதை தாண்டி அதற்கு அதிகமாக அளவு கடந்து நேசிக்கிறோம் என்கின்ற பெயரிலே அந்த மதகுருமார்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் மார்க்கம்னு நம்பினாங்க. மார்க்கம்னு நம்புறதா இருந்தா அல்லாஹ்வுடைய செய்தியை மட்டும் நம்பி இருக்க வேண்டும். இறைவனிடமிருந்து அவர்களுக்கு என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டதோ அதை மட்டும் பின்பற்றிருக்க வேண்டும். அப்படி பின்பற்றாமல் அவர்கள் தங்களுடைய தலைவர்களை தங்களுடைய மதகுருமார்களை எல்லாம் மனிதன் என்கின்ற அந்தஸ்தை தாண்டி இவர் என்ன சொன்னாலும் மார்க்க சட்டம் என்று நம்பிய காரணத்தினால், நேசம் என்கின்ற பெயரிலே பக்தி வைத்த காரணத்தினால், நேசத்தின் பெயரால் வரம்பு மீறிய காரணத்தினால் அவர்கள் வழிகேட்டுக்கு போனாங்கன்னு குர்ஆன் பேசுது. அப்ப இப்படி வரலாறு எந்த இடங்களில் எல்லாம் நல்ல மனிதர்களின் மீது நேசம் என்கின்ற பெயரிலே பக்தி வைத்து வரம்பு கடந்து செல்லுகிறார்களோ அங்கே வழிகேடு பிறந்திருக்கிறது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். மக்கத்து இணை வைப்பாளர்கள் குறித்து கூட இறைவன் சொல்லுகிறார். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது
ஒமினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வை விடுத்து இணை கடவுள்களை சில மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டுமோ அதை போல அவர்கள் யாரையெல்லாம் இணை கடவுள்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது மனிதன் வைக்க வேண்டிய நேசம் தான் உச்சத்தில் இருக்கணும், முதல் தரத்தில் இருக்கணும். அது மாதிரி இவர்கள் யாரையெல்லாம் இணை கடவுள்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களின் மீது நேசம் வச்சிருந்தாங்க. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த நல்ல மனிதர்களை எல்லாம் சிலைகளாக வடிவமைச்சாங்க. ஏன் வடிவமைச்சாங்க? அவங்க ரொம்ப நல்ல மனுஷன், அவர் நல்ல வாழ்ந்தாரு, நல்ல இஹ்லாஸானவரா இருந்தாரு, நல்ல தொழுகையாளியா இருந்தாரு, நல்ல வணக்கசாலியா இருந்தாரு, நல்ல தர்மம் செஞ்சாரு, நல்ல மனுஷன் என்கின்ற நேசத்தினால் எப்படி நேசம் வைக்கணும்னு அல்லாஹ் சொன்னானோ அதிலே வரம்பு கடந்து அவர்களுக்கு சிலைகளை உருவாக்கினாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்கிறோம் என்று மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள். அபூ ஜஹல் சொன்னான், அபூ லஹப் சொன்னான். ஆனால் அவர்களுடைய நேசம் எப்படி இருந்தது? மார்க்கம் நபிமார்களை எப்படி நேசிக்க சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய நேசம் இருந்ததா, அல்லது அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணும்னு சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு இருந்ததா? அல்லாஹ்வை எப்படி மார்க்கம் நேசிக்க சொல்லுகிறதோ அது போன்ற ஒரு பக்தியாக, வரம்பு கடந்த நேசமாக இந்த மனிதர்களின் மீது வச்ச காரணத்தினாலதான் இப்ராஹிம் நபிக்கு சிலை செஞ்சு காபாக்குள்ள வச்சிருந்தான், இஸ்மாயில் நபிக்கு சிலை செஞ்சு காபாக்குள்ள வச்சிருந்தான். அப்ப வழிகேடுகள் எங்கே தூங்குகிறது என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வழிகேட்டினுடைய வரலாறை பார்த்தீர்கள் என்றால் நேசம் என்கின்ற பெயரிலே மனிதர்களின் மீது அளவு கடந்து செல்லுகிற பொழுது, வரம்பு கடந்து செல்லுகிற பொழுது, எந்த அளவுக்கு ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த வரையறையை தாண்டி செல்லுகிற பொழுதுதான் வழிகேடுகள் பிறந்திருக்கிறது என்று குர்ஆனுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இப்போ இங்க வாங்க, இந்த இறை செய்தியை தாண்டி, வஹி செய்தியை தாண்டி மதுஹபுகளை பின்பற்றணும், நபி தோழர்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும் என்று மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரங்களாக ஆக்குகிறார்களே, இவர்களுடைய நிலை என்ன? நாங்க நபி தோழர்களை நேசிக்கிறோம் தான் சொல்லுவாங்க, இமாம்களை நேசிக்கிறோம் தான் சொல்லுவாங்க, மதுஹப் இளைஞர்களை நாங்கள் போற்றுகிறோம் என்றுதான் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்ற கூடாது என்று நாம் சொன்னால் நாம் எல்லாம் அவர்களை திட்டுகிறோம்னு சொல்லுவாங்க. நபி தோழர்களை தௌஹீத் ஜமாத் எங்கேயாவது திட்டுனுச்சா? இமாம்களை திட்டுனுச்சா? மதுஹப் இமாம்களை, இமாம் ஷாஃபியை திட்டணுமா, இமாம் அபூ ஹனீஃபாவை திட்டணுமா, இமாம் மாலிக்கை திட்டணுமா, அஹ்மது பின் ஹம்பலை திட்டணுமா? எந்த இமாமையும் நாம திட்டுனது கிடையாது, எந்த நபி தோழரையும் நாம திட்டுனது கிடையாது. என்ன சொல்லுகிறோம்? இவர்கள் பின்பற்றுவதற்கு தகுந்தவர்கள் அல்ல, நபி தோழர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் தான், நபி தோழர்கள் பெரும் தியாகிகள் தான், அவர்களுடைய சிறப்பும் நம்முடைய சிறப்பும் ஒன்றாக முடியாது. அவர்கள் அரை கை அளவு தர்மம் செய்தால் கூட, நாம் உஹது மலை அளவு தங்கத்தை கொட்டி கொடுத்தால் கூட இரண்டும் சமமாக முடியாது. அவர்களுடைய இஹ்லாஸ் உச்சபட்சமானது. அவர்கள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், இறைவனால் சுவனத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதுல எல்லாம் தௌஹீத் ஜமாத்துக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க்கம் அதை சொல்லுகிறது, நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நபி தோழர்களின் சிறப்புகளை மக்களுக்கு கொண்டு செல்கிறோம். அந்த நபி தோழர்கள் தான் நமக்கு திருமறை குர்ஆனை தொகுத்து கொடுத்தார்கள், மக்களுக்கு சொல்லுகிறோம். மாற்று கருத்தை இல்லை. எங்கே மாற்று கருத்து வருகிறது? அவர்கள் சிறந்தவர்கள் என்பதனால், அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்கின்ற காரணத்தினால், அவர்களை மீது நாம் நேசம் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படை காரணத்தினால அவர்கள் மார்க்க ஆதாரங்களாக ஆகிவிடுவார்களா? மார்க்கத்தில் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவார்களா? குர்ஆனை எப்படி பின்பற்றுகிறோமோ, ஹதீஸ்களை எப்படி பின்பற்றுகிறோமோ, அதுபோல ஒரு நபி தோழர் அவருடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரம் அப்படி ஆயிடுமா? ஒரு இமாம் அவருடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரம் அப்படி ஆயிடுமா? ஆகாது. இந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல, சிறப்பித்திருக்கிறான். அவர்கள் சிறந்தவர்கள்,
நீதமிக்கவர்கள், நேர்மையானவர்கள், இறைவனுடைய பொருத்தத்துக்குரியவர்கள், பின்பற்ற தகுந்தவர்களா? இல்ல. பின்பற்றுவதற்கு தகுந்த செய்தி அல்லாஹ்வுடைய இறை செய்தி மட்டும்தான் என்பதைத்தான் தௌஹீது ஜமாத் சொல்லுது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான்ல, அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான்ல, அதனால நாங்க இவர்களை நேசிக்கிறோம், நபி தோழர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த நேசத்துக்கு என்ன வரையறை வைக்கிறாங்க தெரியுமா? எப்படி நாம குர்ஆன் ஹதீஸ மாற்று கருத்து இல்லாம பின்பற்றுவோமா? குர்ஆன் ஹதீஸ்ல மாற்று கருத்து இல்லாம பின்பற்றுவோம். ஒரு குர்ஆன் வசனம் ஒன்னு சொல்லுது, ஒரு மூமினுடைய நிலை என்ன? மாகான லி முஃமினி வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை உங்களுக்கு தீர்மானித்து விட்டால் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி, மாற்று கருத்து கொள்வது, சுய விருப்பம் கொள்வது. எந்த இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் அனுமதி இல்லை, எந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்துக்கும் ஹதீஸுக்கும் ஒரு வரையறையை சொல்றானே. மாற்று கருத்து இல்லாம நீ பின்பற்றணுமா? அதுக்கு தகுந்த செய்தி குர்ஆனும் ஹதீஸும் தான். சொன்னவுடன் கட்டுப்படுகின்ற செய்தியாக இருக்கணுமா? அதுக்கு தகுந்த செய்தி குர்ஆனும் ஹதீஸும் தான் அல்லாஹ் சொல்றானே. இது மாதிரி இந்த தன்மையில நபி தோழருடைய கருத்தை நீங்க பின்பற்றணும், தாபீன்களுடைய கருத்துக்களை நீங்க பின்பற்றணும், தபா தாபீன்களுடைய கருத்துக்களை பின்பற்றணும், இமாம்களுடைய கருத்துக்களை பின்பற்றணும் என்று முன்னோர்களுடைய மனித கருத்துக்களுக்கு எந்த தகுதியை கொடுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன தகுதியை கொடுப்போமோ, மாற்று கருத்து கொள்ளாமல் பின்பற்ற வேண்டும் என்கின்ற தகுதியை இறைவன் கொடுக்கிறானோ அது போன்ற தகுதியை அவங்களை நேசிக்கிறோங்கிற பெயர்ல கொடுக்கிறாங்க. இப்படியா மார்க்க நேசிக்க சொன்னுச்சு? நேசிங்க, நேசிப்பது ஈமானிய அடையாளம். ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானிய அம்சம். நேசிக்கணும். அந்த நேசம் இருக்கிறதுக்காக பின்பற்ற சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தையை போல நபி தோழர்களுடைய வார்த்தையை ஆக்குங்கள் என்று இஸ்லாம் சொன்னதா? எங்கேயுமே சொல்லலையே. அப்ப நேசம் என்கின்ற பெயரிலே, பக்தி என்கின்ற பெயரிலே எப்போதெல்லாம் வரம்பு கடக்கப்படுகிறதோ, வரம்பு மீறப்படுகிறதோ அது வழிகேட்டுக்குத்தான் அழைத்து செல்லும் என்பதற்கு நிகழ்கால நம் கண் முன்னால் இருக்கின்ற உதாரணங்களாக இந்த மதுஹப்வாதிகளும், நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும், இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த சலஃபி கொள்கைக்காரர்களும் இருக்கிறார்கள். இப்ப மதுஹப் எடுத்து பாருங்க. மதுஹபுகள் அதுல குர்ஆன் வசனத்துக்கு முரணாகவே ஏராளமான சட்டங்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு 1-2 மட்டும் நம்ம பார்ப்போமே. இப்ப திருமறை குர்ஆனிலே ஹதீஸ்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கம் நிறைய வணக்க வழிபாடுகளை சட்டதிட்டங்களை சொல்லி தருது. அதுல ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, பஞ்சம் வறட்சி நிலவுகிற பொழுது மழை தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கிறாங்க. மழை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் விதமாக ஒரு தொழுகையை திடலுக்கு சென்று ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல இடம்பெறக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் மதுஹப் சட்டம் சொல்லுகிறது, ஹனஃபி மதுஹபுனுடைய நூல் சட்டம் சொல்லுகிறது, இந்த மலை தொழுகை என்பதெல்லாம் மார்க்கத்துல ஒண்ணும் கிடையாது, மலை தொழுகை என்பது மார்க்கத்தில் இல்லை என்று ஹதீஸுக்கு நேர் எதிராக மதுஹப் சொல்லுது. மதுஹப் மார்க்க ஆதாரங்கிறாங்களே. இப்ப இதுல எதை பின்பற்றுவாங்க? ஹதீஸ் சொல்லுது மலை தொழுகை இருக்குது, மதுஹப் சொல்லுது மலை தொழுகை இல்லைன்னு. இப்ப எதை பின்பற்றுவாங்க? எந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்க ஆதாரம் என்று நாம் நின்று விட்டால் இங்க நம்ம தடுமாற தேவையே இல்லை. இல்ல குர்ஆன் ஹதீஸ் மட்டும் கிடையாது, இமாம்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம் தான், நபி தோழர்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம் தான் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் ஹதீஸுக்கு முரணாகத்தான் சட்டம் எழுதி வைக்கிறாங்க. ஹதீஸுக்கு முரணாகத்தான் மலை தொழுகை இல்லை என்று நடைமுறையில் இருக்கிறார்கள். ஏன்? எங்க இமாம் சொல்லிட்டாருங்கிறாங்க. அப்ப எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறானே, அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத் தீன் மா லம் யஅஸன் பிஹில்லாஹ். அல்லாஹ் சொல்லாததை
மார்க்க சட்டம் என்று சட்டம் இயற்றிக் கொள்ளுகிற இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க அவர் சொன்னா மார்க்கம், இவர் சொன்னா மார்க்கம், இந்த இமாம் சொன்னா மார்க்கம், அந்த இமாம் சொன்னா மார்க்கம், நபி தோழர்களுடைய கருத்துக்கள் மார்க்கம்னு பின்பற்றீங்களே, அவர்களுக்கெல்லாம் ஏன் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்களா? எனக்கு சமமாக்குறீங்களா? இணை கடவுள்களாக ஆக்குறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறானே. அதற்கு தகுந்தவாறு இன்றைக்கு இந்த மதுஹபுவாதிகள் என்கின்ற பெயரிலே ஹதீஸுக்கு நேர் மாற்றமாக போய்கிட்டு இருக்கிறாங்களே. இன்னும் தெளிவாக எல்லோரும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில உதாரணம்னா, இன்னைக்கும் நீங்க ஹனஃபி மதுஹபு பள்ளிகளுக்கு போனீங்கன்னா மகரிபு தொழுகிறதுல மகரிபு தொழுகைக்கு பாங்கு டைம் போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு 6:30 அப்படின்னு போட்டிருக்காங்க. பாங்கு 6:30க்கு. இக்காமத்து இப்ப மற்ற பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 நிமிடம் வச்சிருப்பாங்க. ஏன்? சுன்னத்து தொழுவதற்கு இடைவெளி விடணுங்கிறதுக்காக. ஆனா ஹனஃபி மதுஹபுனுடைய பள்ளிக்கு போய் பார்த்தீங்கன்னா உடன் எழுதி வச்சிருப்பாங்க. 6:30க்கு பாங்கு, இக்காமத்து எப்ப? பாங்கு முடிஞ்ச உடனே. ஏன்? ஹனஃபி மதுஹபுனுடைய சட்டத்தின் அடிப்படையில மகரிபுக்கு முன் சுன்னத்து என்பது கிடையாது. அவர்களுடைய அதாவது ஹிதாயா என்ற புத்தகத்திலே எழுதி வச்சிருக்கிறாங்க, வலா யுத்தனஃபலு பஅதல் குரூபி கப்லல் ஃபர்ல். சூரியன் மறைந்ததற்கு பின்னால் தொழக்கூடிய அந்த மகரிபு தொழுகைக்கு ஃபர்லுக்கு முன்னால, மகரிபு தொழுகையினுடைய ஃபர்லுக்கு முன்னால எந்த சுன்னத்தான தொழுகையும் கிடையாது. மகரிபுக்கு பாங்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க கடமையான தொழுகையை தான் நிறைவேற்றணும்னு ஹனஃபி மதுஹபு நூல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு ஹனஃபி மதுஹபு பள்ளிகள்ல கேப் விட மாட்டாங்க. பாங்குக்கு இக்காமத்துக்கும் பாங்கு சொன்னாங்களா உடனே மகரிபுனுடைய இக்காமத்து. ஆனா ஹதீஸ் என்ன சொல்லி தருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையாகவே போடுறாங்க, மக்களுக்கு அறிவிப்பு செய்யறாங்க. சல்லு கபலல் மக்ரிப், சல்லு கபலல் மக்ரிப், சல்லு கபலல் மக்ரிப். மக்ரிபுக்கு முன்னால் நீங்கள் தொழுவுங்கள், மக்ரிபுக்கு முன்னால் தொழுவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னத்தாக, அதிகம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னத் தொழுகையாக மக்ரிபுக்கு முன்னால் தொழுகின்ற 2 ரக்காத்து சுன்னத் தொழுகை இருக்கிறது. ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையாக வந்திருக்கும் பொழுது இன்றைக்கும் மதுஹபுவாதிகள் இமாம் சொல்லிட்டாரு, ஹிதாயா புத்தகத்தில் இருக்கிறது, மதுஹபு நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது என்று சுன்னத் தொழுகையை புறக்கணித்து வராங்களே. இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு உகந்த கொள்கையா? அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா, அத்துஅல்லிமுனல்லாஹ பீதீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க அவனுக்கே கத்துக் கொடுக்கிறீங்களா? இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதுல எதை செய்யணும் செய்யக்கூடாது தெளிவாக உங்களுக்கு இறை செய்தியாக வழங்கப்பட்டு விட்டது. அதைத்தான் நீங்க பின்பற்றணும். இல்ல அவர் சொன்னாரு, இந்த இமாம் சொல்லியிருக்கிறாரு, ஹனஃபி மதுஹப்ல சுன்னத் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப அல்லாஹ் சொன்னது தப்பா? அல்லாஹ்வுக்கே நீங்க மார்க்கத்தை கத்து கொடுக்கிறீங்களான்னு அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கை வார்த்தையோடு சொல்லுகிறானே. அப்ப எவ்வளவு பெரிய இறைவனுடைய கண்டனத்துக்குரிய கொள்கை என்பதை நாமே இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப இப்படி இந்த மதுஹபுகள் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணான சட்டங்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்களாக இருக்குது. இப்ப என்ன தெரியுமா கேட்பாங்க, இந்த வழிகெட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆதாரத்தை முன்வைக்கவே மாட்டாங்க. இப்ப நாம ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் சொன்னோம். குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும். என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை நம்முடைய உரையின் ஆரம்பத்திலேயே பட்டியலாக சொன்னோம். இறை செய்தி மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்பதற்கு நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. ஆதாரங்களை சொன்னோம்ல. இது மாதிரி நபி தோழர்களை பின்பற்றணும்னு சொல்றவங்களோ, இமாம்களை பின்பற்றணும்னு சொல்றவங்களோ, மதுஹபுகளை பின்பற்றணும்னு சொல்றவங்களோ, இவங்களை எல்லாம் பின்பற்றுறதுக்கு என்னப்பா ஆதாரம்? இவர்கள்ட்ட 1000 தவறுகள் இருக்குது. மனித கருத்துக்களை மார்க்கமாக்கணும்னு போய் இருந்தா குர்ஆன் ஹதீஸுக்கே நம்ம முரணாக போய் விழ வேண்டியதாக இருக்குமே. இப்படி எல்லாம் கேட்டா அப்பையும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வழிகேட்டின் பிறப்பிடமாக இருக்கிற நேசத்தையும் பாசத்தையும் சென்டிமெண்ட்டையும் தான் கொண்டு வருவாங்க.
எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா? அப்படின்னா அந்த இமாம்கள்லாம் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா? இஸ்லாத்துக்காக ஷாஃபி இமாம் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு, இமாம் அபூ ஹனீஃபா எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு, நபி தோழர்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிதஅத் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க எல்லாம் தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க எல்லாம் பாவிகள் என்று சொல்றீங்களான்னு நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுவும் வழிகேடர்களுடைய வழிமுறை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் போய் பிரச்சாரம் செய்யறாங்க. என்ன பிரச்சாரம்? அவன் சொல்லுகிறான் நான் தான் கடவுள்ங்கிறான். அன ரப்புக்கும் அலா, நான் தான் கடவுள்ங்கிறான். மூசா நபி ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க, நீ எல்லாம் கடவுள் இல்ல, அல்லாஹ் தான் கடவுள், இறைவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற கொள்கையை மூசா நபி அவர்கள் முன்வைக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்ல முடியாதவன் அந்த ஃபிரௌன் என்ன முன்வைக்கிறான் தெரியுமா? ஃபமா பாலுல் குரூன், அப்படின்னா இதுக்கு முன்னாடி மௌத்தா போனாங்கல்ல நம்முடைய முன்னோர்கள், அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பத்தியே தெரியலையே, அவங்க அப்பெல்லாம் தப்புல இருந்தாங்களா? அப்ப அவங்க எல்லாம் நரகவாதிகளா அப்படின்னு கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? சுற்றி இருந்த மக்களை தூண்டி விடுவதற்காக, அவர்களை அவர்களுடைய சென்டிமெண்ட் தூண்டுவதற்காக. இந்த நேரத்துல மூசா நபி ஆமா அவங்க எல்லாம் நரகத்துக்குரியவங்க தான் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லல மூசா நபி. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையை மூசா நபிக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சென்டிமெண்ட் தூண்டி விடுறான் ஃபிரௌன். அப்படின்னா முன்னோர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன? மூதாதையர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றீங்களா? அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு அதைத்தான் இந்த மதஹபுவாதிகளும் சலஃபிகள் தங்களை சொல்லக்கூடியவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா ஆதாரம்? குர்ஆன் ஹதீஸ பின்பற்றுறதுக்கு ஆதாரம் சொல்றோம்ல, அது மாதிரி நபித்தோழரை பின்பற்றுறதுக்கு ஆதாரம் சொல்லு, இமாம்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் சொல்லு, அவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து கொள்ள கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லுன்னு கேட்டா அப்ப அவங்க எல்லாம் தப்புல இருந்தாங்கன்னு சொல்றீங்களா பாங்க. இதுக்கு மூசா நபி அவர்கள் கொடுத்த பதில் தான் பொருத்தமான பதில். மூசா நபி அவர்கள் குறித்து எந்த முடிவையுமே சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாங்க? அது பற்றி இல்முஹா இந்த ரப்பி, அவங்கள பத்தி ஞானம் அல்லாஹ் பார்த்துக்குவான். அவங்க சொர்க்கவாசியா நரகவாசியா, அவங்களுக்கு நன்மையா தீமையா, அவங்க செஞ்சது சரியா தப்பா, இதையெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை, நம்ம கொள்கை சரியா தப்பா அதுக்குள்ள வாங்கன்னு ஃபிரௌனை அழைச்சிட்டு வந்தாங்க. இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிகட்ட சிந்தனையை பிரச்சாரம் செய்கின்ற மதுஹபுவாதிகளும் சலஃபி கொள்கையினரும் அப்ப அவங்க எல்லாம் தப்பு செஞ்சிட்டீங்களான்னு ஒரு சென்டிமெண்ட்டை ஆதாரமாக கொண்டு வருவதை பார்க்கணும். அப்ப எங்கெல்லாம் ஆதாரம் திருமறை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்து முன்வைக்கப்படாமல் சென்டிமெண்ட்டும் நேசமும் மட்டும் முன்வைக்கப்படுகிறதோ அங்கேயே நாம் உஷாராகிக் கொள்ள வேண்டும். இது வழிகேட்டை நோக்கி அழைத்து செல்லுகிற கொள்கை. இதுல ஆதாரம் இல்ல, உணர்ச்சி தான் இருக்குது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு பெரிய தியாகிகள் தெரியுமா? எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவர்கள் தெரியுமா? அவங்க எவ்வளவு பெரிய புகழுக்குரியவர்கள் தெரியுமா? இறைவனுடைய திருப்பொருத்தத்துக்குரியவர்கள் தெரியுமான்னு சிறப்புகளாக பட்டியலிடப்பட்டால் இந்த கொள்கையில் ஆதாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு மதுஹபுவாதிகள்கிட்டையும் சலஃபி கொள்கையினரிடத்திலையும் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, திருமறை குர்ஆன் இன்னொரு அடிப்படையும் நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன அடிப்படை? நாம் ஒரு விஷயத்தை பின்பற்றும் பொழுது, ஒரு சட்டத்தை பின்பற்றும் பொழுது, மார்க்கம் என்று ஒன்றை நாம் செய்யும் பொழுது அதற்கு அல்லாஹ்விடத்தில் செய்தது குறித்து பேசுவதற்கு மறுமை நாளிலே நிறுத்தப்படும் பொழுது ஆதாரத்தை தான் கை காட்ட வேண்டுமே தவிர ஆட்களை கை காட்டவே கூடாது. இது இஸ்லாம் கற்றுத்தருகிற அடிப்படை. மறுமையில நமக்கு அல்லாஹ் கேட்கிறான், மஹரிபுக்கு முன்னாடி சுன்னத் தொழுதில எந்த அடிப்படையில தொழுது? அல்லாஹ் இந்த இருக்க ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு கட்டளை போட்டாங்க, அந்த ஹதீஸை நான் படிச்சேன், அந்த ஹதீஸ்ல மஹரிபு தொழுகுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டிருந்துச்சு, அதனால நான் தொழுதேன் இப்படின்னு சொன்னா இந்த ஆதாரத்தை நாம் முன்வைத்தால் நாம மறுமையில தப்பிச்சுக்கலாம். நபர்களை முன்னிறுத்தணும்னு வைங்க, ஆதாரத்தை குர்ஆனின் ஹதீஸின் என்ற ஆதாரத்தை முன்வைக்காமல் நபர்களை கை காட்டணும்னா, அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் குர்ஆனையும் பார்க்கல
ஹதீஸையும் பார்க்கல, இதோ அபூ ஹனீஃபா இமாம் சொல்லி தந்தாரு, அதனால நான் செஞ்சேன். இப்படி நபர்களை கை காட்டணும்னு வைங்க, அதுக்கு அல்லாஹ்விடத்துல எந்த மன்னிப்புமே கிடையாது, எந்தவித எக்ஸ்கியூஸுமே கிடையாது. அல்லாஹ்விடத்துல அது தண்டனைக்குரிய பெரும் பாவமாக திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுது. அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நாம் நிறுத்தப்படும் பொழுது நம் சார்பாக அல்லாஹ்விடத்தில் நாம் செய்ததற்கு திருமறை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் ஆதாரங்கள் தான் எடுத்து சொல்லப்பட வேண்டுமே தவிர, இந்த நபர் செய்தார், அந்த நபர் செய்தார், நபி தோழர் செய்தார், இமாம் செய்தார் என்று நபர்களை கை காட்டினோம் என்றால் நம்முடைய சேருமிடம் நரகமாக அமைந்தது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த அடிப்படையும் நமக்கு சொல்லித் தருகிறான். யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்தில் சில முகங்கள் நாளை மறுமை நாளிலே போட்டு புரட்டப்படும். அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, உலகத்துல நான் வாழ்ந்தப்ப அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸ்ங்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும் நான் நின்றிருக்க வேண்டும். அப்படி நான் நிக்கல, அப்படி நான் இல்ல. குர்ஆன் ஹதீஸ் என்ற ஆதாரத்தின் அடிப்படையிலே என்னுடைய கொள்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. இன்னா தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன சபீலா, எங்களுடைய முன்னோர்களுக்கு நான் கட்டுப்பட்டேன், எங்களுடைய மூதாதையர்களுக்கு நான் கட்டுப்பட்டேன், அதனால நான் வழிகேட்டுல வீழ்ந்து நரகத்துல வந்து கிடக்கிறேன். நபர்களை கை காட்டினோம் என்றார், இவரை பின்பற்றின அவரை பின்பற்றினே ஆட்களை கை காட்டினோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ எந்த ஹதீஸ் அடிப்படையில் பின்பற்றின, எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் பின்பற்றின, அதை நாம் சிந்திக்கிறோம், அதை யோசிக்கிறோம், அதை ஆய்வு செய்கிறோம். அது ஒரு உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பார்வையில் தவறாகவே இருந்தால் கூட நமக்கு ஒரு கூலி அல்லாஹ் தந்துருவான். சரியாக இருந்தா 2 கூலி. நாம ஆய்வு செஞ்சது, நாம யோசிச்சு பார்த்தது, நம்முடைய சிந்தனையிலே அசை போட்டது அல்லாஹ்வுடைய பார்வையில் உண்மையிலே தவறாக இருந்தால் கூட அதற்கு 1 கோடியை அல்லாஹ் தந்து விடுவான். நாம தப்பா செஞ்சிருந்தா கூட 1 கோடி கிடைச்சிடும். எப்ப ஆதாரத்தை அல்லாஹ்ட்ட காட்டணும்னா, அந்த ஆதாரத்தில் நாம தப்பா புரிஞ்சிருந்தா கூட 1 கோடி. ஆனா ஆளை கை காட்டணும்னு வைங்க, இவர் செஞ்சாரு, அபூ ஹனீஃபா செஞ்சாரு, ஷாஃபி செஞ்சாரு, இப்னு உமர் செஞ்சாரு, அந்த நபி தோழர் செஞ்சாரு, இந்த நபி தோழர் செஞ்சாருன்னு ஆட்களை கை காட்டினோம்னா இவர்களை நான் பின்பற்ற சொன்னா, இவர்களை மார்க்க ஆதாரமாக எடுக்க சொன்னா, மார்க்க ஆதாரம்ங்கிறது குர்ஆன் ஹதீஸ் தானே, அந்த அடிப்படையில் தானே நின்று இருக்கணும். அந்த அடிப்படையில் நிற்காம இந்த மனிதர்களின் பின்னாலே ஏன் போன? நரகத்தில் போட்டு புரட்டும் பொழுதுதான் அந்த மனிதன் உணர்வானா, இன் அத்தாஅனல்லாஹ வ அத்தாஅனர் ரசூலா, நான் அல்லாஹ் ரசூல்னு மட்டும் நின்னு இருந்தா இந்த நரகத்துல விழுந்திருக்க மாட்டேன், இந்த நபர்கள் பின்னால போனதுனாலதான் இந்த நரகத்துல வந்து விழுந்தேன். அப்போ மார்க்கத்தின் அடிப்படை என்பது நாம் பின்பற்றக்கூடிய, நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும், வணக்க வழிபாட்டுக்கும், சட்டதிட்டத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் நிற்க வேண்டுமே தவிர நபர்களை கை காட்டினோம் என்றால் அது நம்மை நாளை மறுமையிலே வழிகேட்டுக்கு அழைத்து சென்றுவிடும். அது யாராக இருந்தாலும் சரி. அபூபக்கரை நீங்க கை காட்டினீங்கன்னா அபூபக்கர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. நாம அவர் பின்னாடியே நாம சொர்க்கத்துக்கு ஓடிட முடியாது. ஏன்? சொர்க்கத்துக்கு போகணுங்கிற நற்செய்தி அபூபக்கருக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நற்செய்தியின் காரணத்தினால் அவரிடத்தில் சில தவறுகள் மார்க்க ரீதியாக இருந்தால் கூட, மார்க்க ரீதியான தவறான முடிவுகளை அவர் எடுத்திருந்தால் கூட அல்லாஹ்வால் அவர் மன்னிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. நாம போய் நின்னுகிட்டு, யா அல்லாஹ் நான் அபூபக்கர் பின்னாடியே ஓடி வந்தேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் நானும் செஞ்சேன் அப்படின்னு போனா உன்னை யார் அவர் பின்னாடி வர சொன்னா? உன்னை யார் அவர் பின்னாடி யார் வர சொன்னா? அவருக்கு சொர்க்கம், அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, அவருக்கு சொர்க்கம்னு நான் அப்பவே தீர்மானிச்சுட்டேன். அவர் தவறான எடுத்த முடிவை எல்லாம் கூட நான் மன்னிச்சுட்டேன். உன்னை யார் அவர் பின்னாடி வர சொன்னா? நான் சொன்னா குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கை காட்டிட்டு, உமர் ரலியல்லாஹு அவர்களை கை காட்டிட்டு நாம போயிட முடியாது, அவர்கள் சென்று விடுவார்கள்.
நாம் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற அடிப்படையிலே தான் நிற்க வேண்டுமே தவிர, ஆதாரங்களுக்கு தான் கை காட்ட வேண்டுமே தவிர, நபர்களை நோக்கி நாம் கை காட்டி அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்ற இந்த அடிப்படையையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் இந்த மதுஹபுகளுக்கும் சலஃபி கொள்கைக்கும் எதிரான இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையாக இருக்கு. அடுத்தது, எவ்வளவு சிறப்பிற்குரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்க ஆதாரமாக ஆகாது. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். நம்ம இறை செய்தி இருக்கப்பற்றி இப்ராஹிம் நபின்னு ஏன் தலைப்பு கொடுத்திருக்கிறோம்னா, இப்ராஹிம் நபி இறைவனால் இறைநேசர் என்று புகழப்பட்ட தூதர், அல்லாஹ்வுடைய உற்ற தோழர். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று குர்ஆன்ல அல்லாஹ்வே அவர் இறைநேசர்னு சாட்சி கூறுகிறான், சான்றளிக்கிறான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவராக சொந்தமாக இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நுழைச்சிட முடியுமா, அல்லது அவர் சொந்த கருத்தை இந்த மார்க்கத்தின் பேரால சொல்லிட முடியுமான்னு கேட்டா அதுக்கான அனுமதியோ அதிகாரமோ இப்ராஹிம் நபிக்கே கிடையாது. இன்னைக்கு மதுஹபுகளை பின்பற்றவங்களும் நபி தோழர்களை பின்பற்றவங்களும் அவங்களா எவ்வளவு சிறந்தவங்க தெரியுமா, எவ்வளவு பெரிய நல்லடியார்கள் தெரியுமாங்கிறாங்கல்ல. நல்லடியார் என்பது அவருடைய மறுமை வாழ்வை காப்பாற்றுமே தவிர நம்ம அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் எந்த ஆதாரமும் கிடையாது. அதற்கு உதாரணம் இந்த பேனர்லயே அந்த வசனத்தை போட்டிருக்கிறோம். என்ன, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல காபாவை கட்டுறாங்க. காபா பள்ளிவாசல், இறை இல்லம். இந்த இறை இல்லத்துல என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம். எதுக்காக கட்டுறோம்? தொழுகிறதுக்காக, வணங்குறதுக்காக, வழிபடுவதற்காக கட்டுறோம். காபாவை கட்டிட்டார், இப்ப எப்படி வணங்குறது, எப்படி அல்லாஹ்வை வழிபடுவது? அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் நபி கேட்கிறார், அரினா மனாசிக்கனா, இறைவா நாங்கள் எப்படி வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற வணக்க வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு கற்றுத்தாயா ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார் இப்ராஹிம் நபி. அவர் ஒரு இறை நேசருங்கிறதுனால, அல்லாஹ்வுடைய உற்ற தோழருங்கிறதுனால அவருடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரமாக ஆக்கிவிட்டார் அவர் இல்லையே. அப்ப இறை நேசர் என்பதோ, நல்லடியார் என்பதோ, அல்லாஹ்வுடைய கூலியை பெற்றவர் என்பதோ, சொர்க்கத்துக்கான நன்மாராயத்தை பெற்றவர் என்பதோ மார்க்க ஆதாரமாக அவர்களை ஆக்கிவிடாது. அல்லாஹ்வால் புகழப்பட்ட இப்ராஹிம் நபியினுடைய சொந்த கருத்து கூட மார்க்க ஆதாரமாக ஆகிவிடாது என்று குர்ஆன் நமக்கு அடிப்படையை கற்றுத்தரும் பொழுது, இப்ராஹிம் நபியினுடைய சொந்த கருத்து மார்க்கத்தினுடைய சட்டதிட்டமாக ஆகிவிடாது என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தரும் பொழுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரம் ஆயிடுமா? அப்படி ஆயிடும்னு சொன்னா இப்ராஹிம் நபியை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவரா? இப்ராஹிம் நபியை விட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவரா? இப்ராஹிம் நபியை விட இமாம் அபூ ஹனீஃபா சிறந்தவரா? இப்ராஹிம் நபியை விட இமாம் ஷாஃபி சிறந்தவரா? அப்ப இவ்வளவு சிறப்பு பெற்ற இப்ராஹிம் நபியினுடைய சொந்த கருத்தை மார்க்க ஆதாரமாக ஆகிடாதுங்கிற அடிப்படையை குர்ஆன் கற்றுத்தரும் பொழுது, இந்த மனிதர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகும் என்பதை நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த அடிப்படை இஸ்லாம் கற்றுத்தருகிற இத்தனை அடிப்படைகளுக்கும் முரணாகத்தான் இந்த மனித கருத்துக்களை மார்க்கமாக்குகிற மதுஹபுகளின் பெயராலும் சலஃபி கொள்கை என்கின்ற பெயராலும் மனித கருத்துக்களை மார்க்கமாக்குகிற கொள்கை மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. இதிலே முன்வைக்கப்படுவது அனைத்துமே ஆதாரங்கள் எதுவுமே முன்வைக்கப்படுவது கிடையாது. சென்டிமெண்ட்டும் அவர்களின் மீது வைக்கக்கூடிய பக்தியும் தான் முன்வைக்கப்படுதே தவிர, மார்க்க வரம்பை மீறிய நேசம் தான் முன்வைக்கப்படுதே தவிர ஆதாரங்கள் இதற்கு எதுவுமே முன்வைக்கப்படுவது கிடையாது. ஏன்? அதுக்கு ஆதாரமே கிடையாது. குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும்னு ஒரு அடிப்படையை சொல்லி தரும் பொழுது, நூற்றுக்கணக்கான வசனங்கள் அதற்காக ஆதாரங்களாக அமைந்திருக்கும் பொழுது, மனிதர்களை பின்பற்றணும்னு அல்லாஹ் சொல்லி கொடுப்பானா? அப்படி அல்லாஹ் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டான்.
ஆதாரம் இல்லைங்கிற காரணத்தினாலதான் இது போன்ற சென்டிமெண்ட்டையும் தங்களுடைய பக்தியையும் முன்வைக்கிறார்களே தவிர இதற்கு எந்த ஒரு மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்குவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் குர்ஆனிலேயும் இல்லை, ஹதீஸிலேயும் இல்லை. இதை நாம சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மாற்று கருத்து இல்லாமல் நாம ஒரு செய்தியை பின்பற்றுகிறோம் என்றால் அது குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் தான். அதுதான் மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்ட செய்தி. ஒரு மனிதருடைய கருத்தை மாற்று கருத்து இல்லாமல் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால் அது அந்த கருத்தை நாம அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நிகராக ஆக்குகிறோம் என்று பொருள். இந்த சமயத்துல ரொம்ப ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? இன்றைக்கு இந்த சலஃபி கொள்கையை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த கேள்வி கேட்கிறாங்க. இது இவங்க இன்னைக்கு கேட்ட கேள்வி இல்லை. இதற்கு முன்பாக மதுஹபுவாதிகளும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? நபித்தோழர்களுடைய கருத்துக்களை நாங்க மார்க்க ஆதாரமாக கொள்ளக்கூடாது, இமாம்களுடைய கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக கொள்ளக்கூடாது, தௌஹீத் ஜமாத்தினுடைய கருத்தை மட்டும் நாங்க மார்க்க ஆதாரமாக கொள்ளணுமா அப்படிம்பாங்க. இங்க தௌஹீத் ஜமாத் இங்கு பேசுற ஒவ்வொருவருடைய கருத்தையும் ஆதாரமாக கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்றோம். நாங்க பேசுகிற கருத்துக்களை எல்லாம் ஒரு புக்கா எழுதி இதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பக்கத்துல இதற்கான ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றோம். இங்க எதை முன்வைக்கிறோம்? குர்ஆன் வசனத்தை முன்வைக்கிறோம், ஹதீஸ்களை முன்வைக்கிறோம். அந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸும் சொல்லுகின்ற முடிவுகளை முன்வைக்கிறோம். இதில் ஒரு மாற்று கருத்து கொள்ளுகிறார் என்றால் அது அவருடைய உரிமை. மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்ட கருத்தை இந்த தௌஹீத் ஜமாத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் என்று முன்வைக்கவே இல்லை. இது மனிதர்களால் ஆன ஜமாத். இந்த மனிதர்களால் ஆன ஜமாத்துல குர்ஆனை நாங்கள் முன்வைக்கிறோம், ஹதீஸை முன்வைக்கிறோம். இங்கு சொல்லப்படுகிற கருத்தில் ஒருவர் மாற்று கருத்து கொள்ளலாம், கொள்வார். அப்படி கொண்டதுனாலதான் மாற்று கருத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜமாத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்தை எங்களால ஏத்துக்க முடியலைன்னு போயிடுறாங்க. இந்த கருத்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குதுன்னு இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஜமாத்துல பயணிக்கிறாங்க. அப்ப மாற்று கருத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஒருவருக்கு தௌஹீத் ஜமாத் காட்டக்கூடிய ஆதாரத்துல, குர்ஆன் வசனத்துல, ஹதீஸ்ல மாற்று கருத்து இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா இந்த ஜமாத்தின் அடையாளத்தை சட்டையை கழட்டுற மாதிரி கழட்டி போட்டுட்டு அவர் போய்கிட்டே இருப்பார். அது மாதிரி இந்த மதுஹபுகள் என்பது இதே தரத்தில் அமைந்ததுதான், சலஃபி கொள்கை என்பது இதே தரத்தில் அமைந்ததுதான் என்று சொல்லுகிற திராணி சலஃபி கொள்கையினருக்கும் மதுஹபுவாதிகளுக்கும் இருக்குதா? அப்படி கிடையாது. ஏன் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த சலஃபி கொள்கைக்கு முரண்பட்டாலே வழிகேடு, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். மதுஹபுகளுக்கு முரண்பட்டாலே அது வழிகேடு, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்ப அப்படியா தௌஹீத் ஜமாத் சொல்லுது? இந்த ஜமாத் சொல்லக்கூடியது ஆதாரத்தை தான் முன்வைக்கிறோம், குர்ஆன் வசனத்தை தான் முன்வைக்கிறோம், ஹதீஸை தான் முன்வைக்கிறோம். இங்க யாரும் சொந்த கருத்தை சொல்வது கிடையாது, சுய கருத்தை சொல்வது கிடையாது, சோக கருத்தை சொல்வது கிடையாது. அப்படி உங்களுக்கு தோன்றினால் அதுல மாற்று கருத்து கொண்டீங்கன்னா நீங்க இந்த ஜமாத்தினுடைய அடையாளத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஜமாத்தினுடைய அடையாளத்தோடு தான் சுவனத்துக்கு போக வேண்டும் என்பது கிடையாது. மாற்று கருத்து கொள்கிறீர்களா, கொண்டு கொள்ளுங்கள். இது மாதிரி சொல்லுகிற திராணி சலஃபி கொள்கையினருக்கும் மதுஹபுவாதிகளுக்கும் இருக்குமா? கிடையாது. அவங்க அதுக்கு மாற்று கருத்தை கொள்ளக்கூடாது. குர்ஆன் வசனம் ஹதீஸ் எப்படி மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்டதோ அது போன்று நபித்தோழருடைய கருத்தும் மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்டது, இமாம்களுடைய கருத்தும் மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்டது. அதைத்தான் முற்படுத்த வேண்டும், அதை தாண்டி சிந்திக்க கூடாது என்கின்ற ஒரு வழிகேட்ட கொள்கை நோக்கி அல்லாஹ்வுடைய செய்திக்கான தகுதியை மனித கருத்துக்களுக்கான தகுதியாக ஆக்குகின்ற அளவுக்கு அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன வசனத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இப்படியான கொள்கை அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்தீன் மா லம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் சொல்லாததை மார்க்க சட்டம் என்று இயற்றுகின்ற இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே, அந்த இணை கடவுள் என்கின்ற நிலைக்கு தான் இது கொண்டு போய் சேரும். அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும்தான் மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்டது. மனிதனுடைய வார்த்தைக்கு இந்த தகுதியை கொடுத்தோம் என்றால்
இணை கடவுளாக ஆக்குகிறோம் என்று பொருள். அப்படியான ஒரு வழிகேட்டை மதுஹபுகளின் பெயராலும் சலஃபி கொள்கை என்கின்ற பெயராலும் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். மக்கள் இதை உணர்ந்து தங்களுடைய கொள்கையை திருமறை குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையிலே, இறை செய்தியின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு மறுமையிலே வெற்றியை பெற்றுத் தரும் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.